ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சம்பவம் செந்திலை தேடி மும்பையில் தனிப்படை போலீசார் முகாமிட்டிருக்கிறார்கள். தீவிரமான தேடுதல் வேட்டையில் தற்போது அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய சம்பவம் செந்தில் குறித்து கூட்டாளிகளிடம் விசாரணை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சம்பவம் செந்திலின் கூட்டாளியான ஈசா என்பவரிடம் போலீசார் 3 நாட்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். வேறொரு வழக்கில் கைதாகி சேலம் சிறையில் இருந்த அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்த போலீசார் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாகவும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சம்பவம் செந்திலை எங்கு சந்திப்பீர்கள், அதே போல சென்னையில் அவருக்கு யார் யாரெல்லாம் மாமூல் வசூலித்து கொடுப்பார்கள், சம்பவம் செந்திலின் சென்னை தூத்துக்குடி நெட்வொர்க் குறித்தும் விசாரித்திருக்கிறார்கள். இதே போல சம்பவம் செந்திலின் மற்றொரு கூட்டாளியாக கருதப்படும் எலி யுவராஜ், அவரும் சேலம் மத்திய சிறையில் இருக்கிறார். அவரையும் காவலில் எடுத்து, அதாவது ஒரு கட்டிட ஒப்பந்தக்காரரை மிரட்டிய வழக்கில் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர். அப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அவருக்கு தெரிந்த தகவல்கள், குறிப்பாக சம்பவம் செந்திலின் நடவடிக்கைகள், அவருடைய நெட்வொர்க் குறித்தும் அவரிடமும், அதாவது எலி யுவராஜிடமும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி ஏற்கனவே சம்பவம் செந்திலை தேடி வட மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும், அதே போல திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களும் போலீசார் முகாமிட்டு சம்பவம் செந்திலை தேடி வந்தனர். ஆனால் பிடிக்க முடியாமல் திரும்பி வந்தனர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் மும்பையில் போலீசார் முகாமிட்டு சம்பவம் செந்திலை தேடி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செந்தில், தகவல்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.